ஸோ நம்ம வந்துட்டு யூனிட் நம்பர் 19 மூமெண்ட்ஸ் இன் அனிமல்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்துட்டு ஜாயின்ஸ் பார்த்தோம், அதாவது டைப்ஸ் ஆஃப் மூமெண்ட்ஸில் வந்துட்டு 3 டைப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஜாயின்ஸ், ஸோ என்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜாயின்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி இந்த கிளாஸ் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்கெலிட்டன் சிஸ்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பேஜ் நம்பர் 224 இருக்குது ஸ்கெலிட்டன் சிஸ்டம். The skeleton system provides the hard structure or framework to the human body which supports and protects the body. So skeletal system வந்துட்டு ஒரு ஹார்டான ஸ்ட்ரக்சர் இல்லாட்டி ஹியூமன் பாடியோட ஃப்ரேம்ஒர்க் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். ஏன்னா இதுதான் வந்துட்டு நம்ம பாடிக்கு ஒரு சப்போர்ட்டையும் ப்ரொடெக்ஷனையும் கொடுக்குது. It is composed of connective tissues like bones, cartilage, tendons and ligaments. ஸோ இது எதனால் கம்போஸ் ஆகிருக்கு, ஸ்கெலிட்டல் சிஸ்டம் எதனால் கம்போஸ் ஆகிருக்குன்னா கனெக்டிவ் டிஷ்யூஸ் ஆனால் போன்ஸ்னாலையும் கார்டிலேஜ்னாலையும் டெண்டான்ஸ்னாலையும் லிகமெண்ட்ஸ்னாலையும் இந்த ஸ்கெலிட்டன் சிஸ்டம் வந்துட்டு கம்போஸ் ஆகிருக்கு. If the skeleton is without joints, no movement would take place and the significance of human body will be no more than stone. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்கெலிட்டனில் வந்துட்டு ஜாயின்ட்ஸ் வந்து இல்லை அப்படின்னா அங்கே வந்துட்டு மூமெண்ட் இருக்காது. ஸோ அப்படி மூமெண்ட் இல்லைன்னா இந்த ஹியூமன் பாடி எப்படி இருக்குன்னா ஒரு கல் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. On the basis of the presence in the body, skeleton is of 2 types. So skeleton systemத்தில் 2 டைப் இருக்குது. One is exoskeleton and another one is endoskeleton. So exoskeleton பார்க்கும்போது it is the skeleton that is found on the exterior layer of the body and it basically originates from the embryonic ectoderm or mesoderm. So exona வெளியேன்னு சொல்லி தெரியும். ஸோ எக்ஸோஸ்கெலிட்டனுங்கிறது வந்துட்டு பாடியோட எக்ஸ்டீரியர் பார்ட்டில் இருக்கும். பேசிக்காக இது எங்கே ஆரிஜினேட் ஆகிருக்குன்னா நமக்கு வந்து 3 லேயர்ஸ் இருக்குது. எக்டோடர்ம், எண்டோடர்ம், மீசோடர்ம்னு சொல்லிட்டு 3 லேயர்ஸ் இருக்குது. ஒன்று எக்டோடர்ம்லையோ இல்லாட்டி மீசோடர்ம்லன்ட்டு அது வந்துட்டு ஆரிஜினேட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. லைக் ஸ்கேல்ஸ் இன் ஃபிஷ்ஷஸ், அவுட்டர் ஹார்ட் லேயர் ஆஃப் டாட்டாய்ஸ் அண்ட் ஃபெதர்ஸ் ஆஃப் த பேர்ட்ஸ், இட் ப்ரொடெக்ட்ஸ் அண்ட் ப்ரிசர்வ்ஸ் த இன்னர் ஆர்கன்ஸ். எப்படின்னா ஸ்கேல்ஸ், அந்த ஃபிஷ்ஷஸில் இருக்கக்கூடிய ஸ்கேல்ஸ் இட் இஸ் அ டைப் ஆஃப் ஸ்கெலிட்டன் தான். அது வந்துட்டு ஃபிஷ்ஷோட பாடி சர்ஃபேஸ்க்கு வெளியே இருக்குது, அது மாதிரி இருக்கலாம். இல்லாட்டி டாட்டாய்ஸ் பார்த்துருக்கீங்களா, ஆமையோட ஓடு ஹார்டான ஷெல் இருக்கும், அது மாதிரி இருக்கலாம். இல்லாட்டி வந்துட்டு பேர்ட்ஸோட ஃபெதர். ஸோ இது எல்லாமே வந்துட்டு அந்த என்ன பண்ணுது, இன்னர் ஆர்கன்ஸை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணி அதை வந்துட்டு ப்ரிசர்வ் பண்ணுது. அதுதான் வந்துட்டு எக்ஸோஸ்கெலிட்டன். ஸோ எக்ஸோஸ்கெலிட்டன்னு பார்க்கும்போது அது வந்துட்டு பாடியோட எக்ஸ்டீரியர் வெளிப்புறத்தில் இருக்கும். பேசிக்காக இது வந்துட்டு எக்டோடோம் இல்லாட்டி மீசோடோமில் வந்துட்டு ஆரிஜினேட் ஆகிருக்கும். எக்ஸாம்பிள்ஸ்க்கு வந்துட்டு ஃபிஷ்ஷஸ்க்கு இருக்கக்கூடிய ஸ்கேல்ஸு, டாட்டாய்ஸோட ஹார்ட் லேயரில் இதுக்கு வந்துட்டு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் எண்டோஸ்கெலிட்டன் பார்க்கும்போது இட் இஸ் த ஸ்கெலிட்டன் தட் இஸ் ஃபவுண்ட் இன்சைட் த ஹியூமன் பாடி அண்ட் இட் ஆரிஜினேட்ஸ் ஃப்ரம் த மீசோடோம். ஸோ இது வந்துட்டு ஒரு ஸ்கெலிட்டன் தான், ஃபவுண்ட் இன்சைட், அதாவது பாடிக்கு உள்ள, எண்டோனா உள்ள, ஹியூமன் பாடிக்கு இன்சைடில் இருக்கும். எங்கேருந்து ஆரிஜினேட் ஆகுனா மீசோடம் அந்த லேயர் வந்துட்டு ஆரிஜினேட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. These are found in almost all vertebrates and form the main body structure. So vertebrates-ல மோஸ்ட்டாக எல்லாத்துக்கும் என்ன இருக்கும், எண்டோஸ்கெலிட்டன் தான் இருக்கும் and form the main body structure. ஸோ எண்டோஸ்கெலிட்டன்னால தான் அந்த பாடி ஸ்ட்ரக்சர் வந்துட்டு கரெக்டாக ஃபார்ம் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்கெலிட்டன் வந்துட்டு 2 டைப் இருக்குது, எக்ஸோஸ்கெலிட்டன் அண்ட் எண்டோஸ்கெலிட்டன். எக்ஸோஸ்கெலிட்டன்னா பாடிக்கு அவுட் சைடு இருக்கக்கூடிய ஸ்கெலிட்டனை தான் நம்ம எக்ஸோஸ்கெலிட்டன் சொல்கிறோம். எண்டோஸ்கெலிட்டன்னா பாடிக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஸ்கெலிட்டனை தான் நம்ம எண்டோஸ்கெலிட்டன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்கெலிட்டன். ஸோ இந்த ஸ்கெலிட்டனோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன? The skeletal system serves 5 important functions in the human body. அதாவது ஒரு ஹியூமன் பாடியில் ஸ்கெலிட்டல் சிஸ்டம் வந்துட்டு முக்கியமான 5 ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு பண்ணுது. ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் என்னென்னா இட் ப்ரொவைட் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஷேப் டு த பாடி. இதுதான் ஒரு பாடிக்கு வந்துட்டு ஸ்ட்ரக்சரையும் ஷேப்பையும் கொடுக்கறது வந்துட்டு இந்த ஸ்கெலிட்டனோட வேலை. இது வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் இட் சப்போர்ட்ஸ் அண்ட் சரௌண்ட்ஸ் த இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஆஃப் த பாடி. நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் ஆர்கன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி அதை சுற்றி அதை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ இதான் வந்துட்டு செகண்ட். தேர்டு ஃபங்க்ஷன் என்ன, கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ், the 2 minerals that the body needs for important regulatory function
ஆர் ஸ்டோர்ட் இன்சைட் த போன்ஸ். ஸோ கால்சியமும் ப்ராஸ்பரஸும் ஒரு பாடிக்கு வந்துட்டு ரொம்பவே முக்கியம். எதுக்குன்னா ரெகுலேட்டரி ஃபங்க்ஷன்ஸ், நம்ம பாடியில் இருக்கக்கூடிய கான்ஸ்டியூயன்ஸை வந்துட்டு ரெகுலேட் பண்ணுறதுக்கு இந்த கால்சியமும் பாஸ்பரஸும் ரொம்பவே முக்கியம். ஸோ இந்த 2 மினரலும் எங்கே ஸ்டோர் ஆகிருக்குன்னா போன்ஸ், நம்ம அது பாடியில் இருக்கக்கூடிய போன்ஸில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இதான் வந்துட்டு ஸ்கெலிட்டனோட 3rd ஃபங்க்ஷன். ஸ்கெலிட்டனோட 4th ஃபங்க்ஷன் என்ன, ரெட் பிளட் செல்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் இன் த போன் மேரோ. ஸோ போன் மேரோ ஆர்பிசி எங்கே ப்ரொடியூஸ் ஆகுது, போன் மேரோவில் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அது வந்துட்டு அதாவது ஆர்பிசி ப்ரொடியூஸ் ஆகணும் அப்படின்னா போன் வந்துட்டு ரொம்பவே முக்கியம். ஸோ அந்த போன்ஸ் எங்கே இருக்குது, ஸ்கெலிட்டன் இருக்குது. ஸோ ஸ்கெலிட்டன் இருந்தால் தான் ஆர்பிசி வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகும். 5th ஃபங்க்ஷன் பாருங்க, the bones of the skeletal system acts as a levers of muscular action. அதாவது மஸ்குலர் ஆக்ஷனுக்கு இந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய போன்ஸ் காரணமாக இருக்குது. muscular movement would not be possible without tendons, fibrous cords of tissues that attach muscle to the bones. அதாவது மஸ்குலர் மூமெண்ட் வந்துட்டு டெண்டான்ஸ் இல்லை அப்படின்னா அந்த மஸ்குலர் மூமெண்ட் வந்துட்டு அங்கே பாசிபிளே இல்லை. டெண்டான்ஸ் இஸ் நத்திங் பட் ஃபைப்ரஸான கார்டு, அதாவது மசிலையும் போனையும் அட்டாச் பண்ணக்கூடியதான் டெண்டான்ஸ். ஸோ அந்த டெண்டான்ஸ் இல்லை அப்படின்னா மஸ்குலர் மூமெண்ட் இருக்காது. அண்ட் லிகமெண்ட்ஸ், ஸோ இந்த டெண்டான்ஸ் அண்ட் லிகமெண்ட்ஸ் இல்லைன்னா மஸ்குலர் மூமெண்ட் இருக்காது. ஸோ லிகமெண்ட்ஸ் என்ன, நம்ம லாஸ்ட் கிளாஸில் படித்தோன்னா போன் டு போன், ஒரு போனையும் இன்னொரு போனையும் ஜாயின் பண்ணக்கூடியதான் லிகமெண்ட் படித்தோம். ஸோ இந்த 2 இல்லை அப்படின்னா மஸ்குலர் மூவ்மெண்ட் நடக்காது. ஸோ இந்த 2 எங்கே இருக்குது, ஸ்கெலிட்டலில் இருக்குது. ஸோ ஸ்கெலிட்டல் சிஸ்டம் வந்துட்டு ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்கெலிட்டன் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் வந்துட்டு இட் கிவ்ஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஷேப் டு த பாடி. ஒரு பாடிக்கு வந்துட்டு ஸ்ட்ரக்சரையும் ஷேப்பையும் தரது வந்துட்டு ஸ்கெலிட்டன் தான். அதே மாதிரி நம்ம இன்டர்னல் ஆர்கன்ஸுக்கு சப்போர்ட்டும் அந்த இன்டர்னல் ஆர்கன்ஸ் சப்போர்ட் பண்ணி அதை ப்ரொடெக்ட் பண்ணுறது ஸ்கெலிட்டன் தான். கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ் வந்துட்டு ஒரு பாடிக்கு வந்துட்டு ரொம்பவே முக்கியமான மினரல்ஸ். அது எங்கே ஸ்டோர் ஆகிருக்கும், போன்ஸில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு ஆர்பிசியோட ப்ரொடக்ஷனுக்கு வந்துட்டு ஸ்கெலிட்டன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்துட்டு மஸ்குலர் மூமெண்ட்டுக்கு வந்துட்டு ஸ்கெலிட்டன் இம்பார்ட்டன்ட். ஸோ இதுதான் வந்துட்டு 5 மேஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்கெலிட்டல் சிஸ்டம் இன் ஹியூமன் பாடி. நெக்ஸ்ட்டு கான்ஸ்டியூயன்ஸ் ஆஃப் ஸ்கெலிட்டன். ஸோ ஸ்கெலிட்டனில் வந்துட்டு என்னென்ன கான்ஸ்டியூயன்ஸ் இருக்குது அப்படின்னா ஹியூமன் ஸ்கெலிட்டன் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் போன், கார்டிலேஜஸ் அண்ட் லிகமெண்ட்ஸ். ஸோ ஹியூமன் ஸ்கெலிட்டனில் என்ன இருக்குது, போன்ஸ் இருக்குது, கார்டிலேஜஸ் இருக்குது, லிகமெண்ட்ஸ் இருக்குது. போன்ஸ் கம்ப்ரைஸ் த ஹார்ட் ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் த பாடி. ஸோ வந்துட்டு பாடியோட ஹார்ட் ஃப்ரேம் ஒர்க், அதாவது ரொம்ப திடமான ஃப்ரேம் ஒர்க் எது கொடுக்குது, போன்ஸ் கொடுக்குது. கார்டிலேஜஸ் ஆர் த சப்போர்ட்டிங் அண்ட் கனெக்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ கார்டிலேஜுங்கிறது என்ன, இது வந்துட்டு சப்போர்ட்டும் இல்லாட்டி கனெக்ட் பண்ணக்கூடிய ஸ்ட்ரக்சர், அவ்வளோதான். ஃபார் எக்ஸாம்பிள் த கார்டிலேஜ் சப்போர்ட்ஸ் த ப்ரொடெக்டிங் எக்ஸ்டர்னல் இயர்ஸ் அண்ட் த டிப் ஆஃப் த நோஸ். நம்மளோட நோஸ் டிப் அதோட எக்ஸ்டர்னல் இயர்ஸ் பார்த்திங்கன்னா அங்கே வந்து கார்டிலேஜ் போன், அதாவது குருத்தெலும்புன்னு தமிழில் சொல்லுவாங்க. லிகமெண்ட்ஸ் பைண்ட் த போன்ஸ் டுகெதர். ஸோ லிகமெண்ட்னா என்ன, ஒரு போனையும் இன்னொரு போனையும் ஜாயின் பண்ணுறதா லிகமெண்ட்னு பார்த்தோம். ஸோ இதோட ஃபங்க்ஷன் என்ன, பைண்ட் த போன்ஸ் டுகெதர். There are different types of bones in a human skeletal system. They are, so human skeletal systemத்தில் வந்துட்டு different types of bones இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் லாங் போன்ஸ், அதாவது ரொம்ப லாங்காக இருக்கும். இது எங்கே இருக்கும் அப்படின்னா ஆர்ம்ஸ் அண்ட் லெக் ரீஜன்ஸ் இருக்கக்கூடிய போன்ஸ் தான் வந்துட்டு லாங் போன்ஸ். நெக்ஸ்ட்டு ஷார்ட் போன்ஸ்னால் ஃபவுண்ட் இன் ரிஸ்ட், ஆங்கிள், வெர்டபிள் காலம், அதாவது நம்மளோட முதுகெலும்பு வெர்டபிள் காலத்தையும் நம்மளோட மணிக்கட்டு ரிஸ்ட் ஆங்கிள்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அங்கேயும் இருக்கக்கூடியது வந்துட்டு ஷார்ட் போன்ஸ். நெக்ஸ்ட்டு ஃப்ளாட் போன்ஸ்னால் ஃபவுண்ட் இன் ஸ்கல், ரிப்ஸ், ஷோல்டர் அண்ட் ஹிப்ஸ். ஸோ இந்த ஃப்ளாட் போன்ஸ் எங்கெங்கே இருக்குன்னா ஸ்கல் ரீஜன்ஸில், ரிப் ரீஜனில், ஷோல்டரில் இல்லாட்டி ஹிப் ரீஜனில் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் இர்ரெகுலர் போன்ஸ். ஸோ இர்ரெகுலர் போன்ஸ் எங்கே இருக்குன்னா ஃபவுண்ட் இன் ஸ்பைன் அண்ட் வெர்டபிள் காலம், மேண்டிபிள், பேலட்டைன், இன்ஃபீரியர் நேஷனல் கான்கா அண்ட் ஹையாய்டு. ஸோ இந்த பிளேசஸில் இந்த போன்ஸில் இருக்கக்கூடியது என்னது, இர்ரெகுலர் போன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கான்ஸ்டியூஷன்ஸ் ஆஃப் ஸ்கெலிட்டன் பார்க்கும்போது ஸ்கெலிட்டன் வந்துட்டு 3 டைப்ஸ் ஆஃப் ஹியூமன் ஸ்கெலிட்டனில் 3 டைப்ஸ் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் போன், கார்டிலேஜஸ் அண்ட் லிகமெண்ட்ஸ். ஸோ இந்த போன்ஸ் வந்துட்டு 4 டைப் இருக்குது, லாங் போன்ஸ், ஷார்ட் போன்ஸ், ஃப்ளாட் போன்ஸ் அண்ட் இர்ரெகுலர் போன்ஸ்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்கெலிட்டன். அதுக்கு முன்னாடி இந்த மைண்ட் மேப் பாருங்கள். ஸ்கெலிட்டனை வந்து 2ஆக கிளாஸிஃபை பண்ணுறாங்க, ஆக்சியல் ஸ்கெலிட்டன் அண்ட் அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டன்னு. ஆக்சியல் ஸ்கெலிட்டனுக்கு கீழே 3 ஸ்கெலிட்டன்ஸ் வரும், அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டனுக்கு கீழே 4 வரும், 2 வரும், அதுக்கு கீழே 2 2 2ஆக டிவைட் ஆகிருக்கு. ஸோ ஆக்சியல் ஸ்கெலிட்டன் பார்க்கும்போது ஸ்கல்,
ரிப்ஸ் அண்ட் ஸ்டெர்னம். வெர்டபிள் காலம் வந்துட்டு ஆக்சியல் ஸ்கெல்டன் கீழே வரும். அப்பெண்டிகுலர் ஸ்கெல்டன் கீழே வந்துட்டு பெக்ட்ராடல் கிரிடில், பெல்விக் கிரிடில், இந்த ரெண்டும் வந்துட்டு அப்பெண்டிகுலர் ஸ்கெல்டன் கீழே வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஆக்சியல் ஸ்கெல்டன், அதாவது ஃபஸ்ட்டு பாருங்கள் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்கெல்டன். ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்கெல்டன் இங்கேயே பார்த்தோம், இன்னொருக்க இங்கே பார்க்கலாம். The skeleton system is composed of bones and related structures that aid body movement. ஸோ skeleton system எதனால் கம்போஸ் ஆகிருக்கு? போன்ஸ்னாலையும் அதுக்கு ரிலேட் ஆகக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ்னாலே கம்போஸ் ஆகிருக்கு. இட் இஸ் டிவைடட் இன்ட்டு 2 மேஜர் டைப்ஸ். நான் மைண்ட் மேப்பில் பார்த்த மாதிரி நம்ம skeleton வந்துட்டு 2 மேஜர் டைப்பாக டிவைட் ஆகிருக்கு. First one is axial skeleton, second one is appendicular skeleton. So axial skeleton பார்க்கும்போது the axial skeleton consists of the bones along the axis or central line of the human body. Human bodyயோட சென்டரில் இருக்கக்கூடிய ஸ்கெலிட்டனை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஆக்சியல் ஸ்கெலிட்டன் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா வந்துட்டு போன்ஸோட எங்கே இருக்குன்னா அந்த போன்ஸை ஆக்சிஸ், அதாவது சென்ட்ரல் பார்ட்டில் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ஆக்சியல் ஸ்கெலிட்டன் அப்படின்னு சொல்கிறோம். The axial skeleton consists of skull, facial bones, sternum, ribs and vertebral column. ஸோ இந்த ஆக்சியல் ஸ்கெலிட்டனில் என்னென்ன இருக்கும்? ஸ்கல் இருக்கும், ஃபேஷியல் போன்ஸ் இருக்கும், ஸ்டெர்னம் இருக்கும், ரிப்ஸ் இருக்கும், வெர்டபிள் காலம் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்கல் பார்க்க போகிறோம். ஸ்கல் இஸ் ஏ ஹார்ட் ஸ்ட்ரக்சர் மேட் அப் ஆஃப் ஸ்மால் போன்ஸ். ஸோ ஸ்கல்லுங்கிறது வந்துட்டு ரொம்ப ஹார்டான ஸ்ட்ரக்சர். இது எதனால் ஆயிருக்கு? ஸ்மால் போன்ஸ்னால் ஆயிருக்கு. It is formed by 22 bones, out of which 8 bones are fixed together to form cranium. ஸோ அந்த ஸ்கல்லில் டோட்டலாக எவ்வளோ போன்ஸ் இருக்குது? 22 போன்ஸ் இருக்குது. அந்த 22 போன்ஸில் 8 போன்ஸ் வந்துட்டு கிரேனியத்தை வந்துட்டு ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஒன்றோடு ஒன்று சேர்ந்து கிரேனியத்தை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. அண்ட் 14 போன்ஸ் ஃபியூஸ் டு ஃபார்ம் த ஃபேஸ். ஸோ 14 போன்ஸ் அதாவது 8 போன்ஸ் தவிர மீதி இருக்கக்கூடிய 14 போன்ஸும் ஃபியூஸ் ஆகி தான் நம்மளோட ஃபேஸ் ரீஜனை வந்துட்டு ஃபார்ம் பண்ணியிருக்கு. The only bone which has movable joint is the lower jaw. ஸோ ஸ்கல்லுலேயே வந்துட்டு ஒரே ஒரு மூவபிள் போன் தான் இருக்குது. எதனால் நம்மளோட லோவர் ஜா, அதாவது டீத்தில் இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய பற்கள் இருக்கக்கூடியதான் லோவர் ஜா. ஸோ அது மட்டும்தான் மூவபிள். This movable joint is supported by muscles and ligaments. ஸோ இந்த ஜாயிண்ட்ஸ், இந்த மூவபிள் ஜாயிண்ட்டை சப்போர்ட் பண்ணுறது எது? மசில்ஸும் லிகமெண்ட்ஸும். Skull placed on the top of the backbone can be moved up, down and sideways. ஸோ ஸ்கல் எங்கே இருக்குது? பேக்போனோட டாப்பில். ஸோ இதோட பேக்போன், இதோட டாப்பில் தான் ஸ்கல் இருக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு மூவ் பண்ணுறக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுது. நம்மளோட சைட் மூவ்மெண்ட்டுக்கு, இல்லாட்டி டவுனுக்கு, இல்லாட்டி சைடில் மூவ் பண்ணுறக்கு, இல்லாட்டி அப்பில் மூவ் பண்ணுறதுக்குலாம் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்கல்லுன்னு பார்க்கும்போது ரொம்ப ஹார்டான ஸ்ட்ரக்சர். இதில் வந்துட்டு 22 போன்ஸ் இருக்குது. அந்த 22 போன்ஸில் 8 போன்ஸ் வந்துட்டு ஜாயின் ஆகி தான் கிரேனியத்தை வந்துட்டு ஃபார்ம் பண்ணியிருக்கு. அந்த 8 போன்ஸை தவிர மீதி இருக்கக்கூடிய 14 போன்ஸும் ஃபியூஸ் ஆகி தான் ஃபேஸ் ரீஜனை வந்துட்டு ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்கல் ரீஜனில் ஒரே ஒரு மூவபிள் போன் எது? நம்மளோட மூவபிள் ஜாயிண்ட் எது? நம்மளோட லோவர் ஜா மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு ஸ்கல்லை பற்றி. நெக்ஸ்ட் வெர்டபிள் காலம். இதுதான் வந்துட்டு வெர்டபிள் காலம். வெர்டபிள் காலம் ரன்னிங் அட் த பேக் ஆஃப் த பாடி இஸ் ஆல்சோ கால்டு ஸ்பைன் ஆர் பேக் போன். ஸோ இந்த வெர்டபிள் காலம் எங்கே இருக்குது? நம்மளோட முதுகு பக்கத்தில் இருக்குது. ஸோ இந்த வெர்டபிள் காலம் இன்னொரு எப்படி சொல்லுவாங்கன்னா ஸ்பைன் இல்லாட்டி பேக் போன் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் இன் த ட்ரங்க் ரீஜன் to offer support to the upper part of the body. இது வந்துட்டு ட்ரங்க் ரீஜன். இதுதான் வந்துட்டு நம்மளோட மேல்புறம், அதாவது நம்ம பாடியோட மேல்புறத்துக்கு வந்துட்டு சப்போர்ட்டை வந்துட்டு கொடுக்குது. வெர்டிபிள் காலம் இஸ் மேட் அப் ஆஃப் இண்டிவிஜுவல் போன்ஸ் கால்ட் அஸ் வெர்டிப்ரே. ஸோ இந்த வெர்டிபிள் காலத்தில் வந்துட்டு இது எப்படி எதனால் மேடாயிருக்குன்னா இண்டிவிஜுவல் போன்ஸ், தனித்தனி போன்ஸ்னால மேடாயிருக்கு. அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா வெர்டிப்ரே அப்படின்னு சொல்கிறோம். Total vertebral column consists of 7 cervical vertebrae, 12 lumbar vertebrae, 5 fused scalral and 3 fused coaxial vertebrae. ஸோ டோட்டலாக வெர்டிபிள் காலத்தில் வந்துட்டு 7 cervical vertebrae இருக்குது பாருங்கள். இது 7 cervical, C1 to C7, இது வந்துட்டு 7 cervical vertebrae இருக்குது. அப்புறம் 12 lumbar, அதாவது 12 lumbar vertebrae இருக்குது. 5 ஃபியூஸ்டு ஸ்கேரல் இருக்குது அண்ட் 3 ஃபியூஸ்டு காக்ஸி இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அதாவது காக்சியல் வெர்டிப்ரே இருக்குதுன்னு சொல்கிறாங்க.
vertebral column runs from the base of the skull to the hip bone forming a tube. ஸோ vertebral column எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஸ்கல் ரீஜனில் ஸ்டார்ட் ஆகி நம்மளோட ஹிப் போன் அதாவது இடுப்பெலும்பு வரைக்கும் இது வந்துட்டு எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. ஸ்பைனல் கார்டு பாசஸ் திஸ் ஹோலோ டியூப். ஸோ ஸ்பைனல் கார்டு வந்துட்டு இந்த வெர்டிபிரேக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஹோலோ டியூப் வெற்றிடத்தில் தான் பாஸ் ஆகுது. வெர்டிபிரே ஆர் ஜாயின்ட் பை gliding points which allow the body to be bent back, front or sidewards. ஸோ இந்த வெர்டிப்ரே வந்துட்டு எது கூட ஜாயிண்ட் ஆகினா கிளைடிங் பாயிண்ட்ஸ். ஸோ அது எதுக்கு அலோவ் பண்ணுதுன்னா நம்ம பாடியை வந்துட்டு பெண்ட் பண்ணுறதுக்கு, பின்னாடி பக்கமாக பெண்ட் பண்ணுறதுக்கு, இல்லாட்டி ஃப்ரண்ட்டில் இல்லாட்டி சைடில் பெண்ட் பண்ணுறதுக்கு இதுதான் காரணமாக இருக்குது. ஸோ வெர்டிபிரல் காலம்னு பார்க்கும்போது நம்மளோட பேக் சைடில் இருக்குது. ஸோ இந்த வெர்டிபிரல் காலத்துக்கு இன்னொரு பேர் என்ன, ஸ்பைன் இல்லாட்டி பேக் போன் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்துட்டு நம்மளோட பாடியோட அப்பர் பார்ட்டை வந்துட்டு சப்போர்ட் பண்ணுது. ஸோ வெர்டிபிரல் காலம் எதனால் மேடாயிருக்குன்னா இண்டிவிஜுவல் போன்ஸான வெர்டிபிரேனால் மேடாயிருக்கு. டோட்டலாக வெர்டிபிரல் காலத்தில் வந்துட்டு 7 சர்விக்கல் வெர்டிபிரே இருக்கும், 12 lumbar வெர்டிபிரே இருக்கும், 5 ஃபியூஸ்டு ஸ்கேரல் அண்ட் 5 ஃபியூஸ்டு காக்சியல் வெர்டிபிரே வந்து இருக்கும். ஸோ வெர்டிபிரல் காலம் வந்துட்டு எங்கேருந்து எக்ஸ்டெண்ட் ஆகுனா ஸ்கல் ரீஜனில் எக்ஸ்டெண்ட் ஆகி ஹிப் ரீஜன் வரைக்கும் இது வந்துட்டு எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த வெர்டிபிரல் காலத்தில் வந்துட்டு இருக்கக்கூடிய ஸ்பேஸில் வந்துட்டு ஸ்பைனல் கார்டு வந்துட்டு பாஸ் ஆகி போகுது. ஸோ இந்த வெர்டிபிரல் வந்துட்டு எது கூட ஜாயிண்ட் ஆகிருக்குன்னா கிளைடிங் பாயிண்ட்ஸ் கூட ஜாயிண்ட் ஆகிருக்கு. அதுதான் வந்துட்டு ஒரு பாடியை வந்துட்டு பேக் சைடு இல்லாட்டி ஃப்ரண்ட் இல்லாட்டி சைடில் பெண்ட் பண்ணுறதுக்கு காரணமாக இருக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு வெர்டிபிரல் காலம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் வெர்டிபிரல் காலம். அதாவது இந்த வெர்டிபிரல் காலத்தோட ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு என்னென்ன. ஃபஸ்ட்டு இட் ப்ரொடெக்ட்ஸ் த ஸ்பைனல் கார்டு. ஸோ ஸ்பைனல் கார்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது யாரோட வேலை, இந்த வெர்டிபிரல் காலத்தோட வேலை. இட் சப்போர்ட்ஸ் த ஹெட். ஸோ நம்ம ஹெட் ரீஜனை சப்போர்ட் பண்ணுது. இட் சர்வ்ஸ் as an attachment of ribs. ஸோ ரிப்ஸுக்கு வந்துட்டு ஒரு அட்டாச்மெண்ட் கொடுக்குறது யாரோட வேலை, இந்த வெர்டிபிரல் காலத்தோட வேலை. இட் ப்ரொவைட்ஸ் சப்போர்ட் அண்ட் பிளேஸ் ஆஃப் அட்டாச்மெண்ட் ஃபார் த பெக்டாரல் அண்ட் பெல்விக் கிரிடில். ஸோ இந்த பெக்டாரல் அண்ட் பெல்விக் கிரிடில் வந்துட்டு எது கூட அட்டாச் ஆகிருக்குன்னா இந்த வெர்டிபிரல் காலத்துக்கூட தான் அட்டாச் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பெல்விக் அண்ட் பெக்டாரல் கிரிடில் அட்டாச் ஆகிருக்கு இந்த வெர்டிபிரல் காலம் ரொம்ப முக்கியம். இட் ப்ரொவைட்ஸ் மூமெண்ட் ஃபார் ஹியூமன் ஸ்கெலிட்டன். இதுதான் ஒரு ஹியூமன் ஸ்கெலிட்டனுக்கு மூமெண்ட்டை கொடுக்குது. இட் ஹெல்ப்ஸ் இன் வாக்கிங் அண்ட் ஸ்டாண்டிங் எரெக்ட் வித் கரெக்ட் போஸ்டர். ஸோ நம்ம நடக்கிறதுக்கு நம்ம கரெக்டாக நிற்கிறதுக்கு வந்துட்டு எரெக்டாக ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு காரணமும் இந்த வெர்டிபிரல் காலம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெர்டிபிரல் காலத்தோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து 6 இருக்குது. ஃபர்ஸ்ட் இட் ப்ரொடெக்ட்ஸ் த ஸ்பைனல் கார்டு, இட் சப்போர்ட்ஸ் த ஹெட், இட் சர்வ்ஸ் as an attachment for the ribs, it provides support for the attachment of pectoral and pelvic girdle, it provides movement for the human skeleton, it helps in walking and standing erect with correct posture. So இதான் வந்துட்டு functions of vertebral column. நெக்ஸ்ட் பாருங்கள் sternum and rib cage. ஸோ எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் rib cageனா என்னென்ன. rib cage occupies the chest region. ஸோ rib cage எங்கே இருக்குது, நம்மளோட chest regionல இருக்குது. It is a cone-shaped structure made up of 12 pairs of ribs. ஸோ இது வந்துட்டு இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா இது வந்துட்டு கோன் ஷேப்பில் இருக்கும். இது எவ்வளோ ரிப்ஸ்னால் மேடாயிருக்குன்னா 12 pairs, அப்போ 24 ரிப்ஸ்னால் வந்துட்டு மேடாயிருக்கு. ரிப்ஸ் ஆர் அட்டாச்சு டு வெர்டிப்ரா அட் த பேக் which curve around to a form a cage. ஸோ இந்த ரிப்ஸ் வந்துட்டு எது கூட அட்டாச் ஆகிருக்கு, வெர்டிப்ரல் அதாவது வெர்டிபிரல் காலத்து கூட அட்டாச் ஆகிருக்கு பின்னாடி இருக்கிறது. ஸோ அப்படி அட்டாச் ஆகும்போது இது ஒரு கேஜ், இது ஒரு கூண்டு மாதிரி இருக்குது. 10 pairs of ribs are attached to the breastbone at the front. 2 pairs of lower ribs are free at the front. அதாவது ஃபர்ஸ்ட் 12 pairs இருக்குது, அதில் 10 pairs வந்துட்டு breastbone கூட அட்டாச் ஆகிருக்கு ஃப்ரண்ட் சைடில். மீதி இருக்க ரிமைனிங் இருக்கக்கூடிய 2 pairs வந்துட்டு ஃப்ரீயாக இருக்குது, ஃப்ரண்ட் சைடில் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ அதை நம்ம என்ன சொல்லணும்னா ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ரிப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். Rib cage is set up in such a way that it can contract and expand during the process of breathing. So breathing process அப்போ rib cage வந்துட்டு contract ஆகி expand ஆகும். Rib cage protects the underlying lungs, heart and some parts of the liver. So rib cage வந்து என்னென்ன ஆர்கன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னா லங்ஸ், ஹார்ட் அண்ட் சம் பார்ட்ஸ் ஆஃப் லிவரை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ இதான் வந்துட்டு ஸ்டர்னம் இல்லாட்டி ரிப் கேஜ். ஸோ ரிப் கேஜ்னு பார்க்கும்போது மொத்தம் 12 pairs ஆஃப் ரிப்ஸ் இருக்குது. அந்த 12 pairsல ஃபஸ்ட்டு 10 pairs வந்துட்டு வெர்டிபிரல் காலத்து கூட அட்டாச் ஆகிருக்கு. மீதி இருக்கக்கூடிய 2 pair வந்துட்டு ஃப்ரீயாக இருக்குது. அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ரிப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். அதாவது ஸ்டெர்னம் அண்ட் ரிப் கேஜ், அதாவது ஸ்கெலிட்டனை வந்துட்டு 2 டிவைட் பண்ணுறாங்க, ஆக்சியல் ஸ்கெலிட்டன் அண்ட் அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டன்னு.
ஆக்சியல் ஸ்கெல்டன் வந்துட்டு ஸ்கல், வெர்டிபிள் காலம், ஸ்டெர்னம் ஆர் ரிப்கேஜ் வருது. ஸோ இன்றைக்கி நம்ம ஆக்சியல் ஸ்கெல்டன் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு அப்பெண்டிகுலர் ஸ்கெல்டன் பார்த்துட்டு நம்ம மசில்ஸ் பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.